திருச்சியில் 8 மாதங்களில் ரூபாய் 14.43 கோடி இணைய மோசடி நடைபெற்றுள்ளது. பஜாஜ் ஃபைனான்ஸ் சார்பில் நடைபெற்ற டிஜிட்டல் மோசடியை தகர்ப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திருச்சி நகர சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் சண்முகப்பிரியா பேச்சு. நவீனமயம் மற்றும் டிஜிட்டல் பயன்பாடுகள் காரணமாக நிதி தொடர்பாக பல்வேறு மோசடிகள் இணையத்தில் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கிசாரா நிதி நிறுவனமான பஜாஜ் ஃபைனான்ஸ் சார்பில் திருச்சியில் இணைய மோசடி விழிப்புணர்வு நிகழ்ச்சி டிஜிட்டல் மோசடியை தகர்ப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியழகன், காவல் ஆய்வாளர் சண்முகப்பிரியா, சப் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன், தொழில்நுட்ப ஆதரவு குழு சப் இன்ஸ்பெக்டர் முரளி உள்ளிட்ட சுமார் 75 பேர் பங்கேற்றனர். இதில் திருச்சி நகர சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் சண்முகப்பிரியா பேசுகையில், திருச்சி நகரில் எங்களுக்கு வரும் 10 புகார்களில் 8 புகார்கள் சைபர் குற்றங்களுடன் தொடர்புடையதாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், கடந்த 8 மாதங்களில் திருச்சி நகரில் இணைய மோசடியால் ரூபாய் 14.43 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் அதில் 2.24 கோடி ரூபாய் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், எங்கள் நுகர்வோரின் நிதி பாதுகாப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. நாங்கள் தொடர்ந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஆலோசனைகளை சமூக ஊடக தளங்களிலும் மக்களுடனான நேரடி சந்திப்புகள் மூலமாகவும் வழங்கி வருகிறோம். அனைவரும் இணையத்தில் பாதுகாப்பாக இருக்க ஊக்குவிக்கிறோம் என்று தெரிவித்தார்.